வணக்கம். நம்மில் பலருக்கும் மூதாதையர் சொத்து பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? அதுனா என்ன? நமக்கெல்லாம் அதுல பிறப்பிலேயே உரிமை இருக்கா? வாங்க, இத பத்தி ரொம்ப சிம்பிளா அடுத்த சில நிமிஷத்துல தெளிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தோட அந்த பழைய பூர்வீக வீடு, அதுல உங்களுக்கு பங்கு இருக்கா? இந்த கேள்வி நம்ம மனசுல எப்பவாச்சும் ஓடி இருக்கும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்ட ஒண்ணு. சரி, அப்போ முதல் கேள்விக்கே வருவோம். ஒரு சொத்த எப்போ மூதாதையர் சொத்துன்னு சொல்ல முடியும்? நாம பொதுவா நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தோட எல்லா பழைய சொத்துமே மூதாதையர் சொத்து கிடையாது. சட்டப்படி இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் சட்டப்பூர்வமான வரையறை. ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சொத்து மூதாதையர் சொத்தா இருக்கணும்னா அது உங்க அப்பா, உங்க தாத்தா, அப்புறம் உங்க கொள்ளு தாத்தா, இப்படி குறைஞ்சது 4 தலைமுறையா யாருக்கும் பாகப் பிரிவினை செய்யப்படாம அப்படியே வந்திருக்கணும். இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு குடும்ப மரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. சொத்தோட ஆரம்ப புள்ளி உங்க கொள்ளு தாத்தா. அவர்கிட்ட இருந்து உங்க தாத்தாவுக்கு, தாத்தா கிட்ட இருந்து உங்க அப்பாக்கு, அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு. இப்படி அந்த சங்கிலி உடையாம வந்திருக்கணும். இதுதான் அந்த 4 தலைமுறை விதி. இதுதாங்க இதுல இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு விதி, அதாவது தங்க விதின்னே சொல்லலாம். இந்த 4 தலைமுறைக்குள்ள எங்கேயாச்சும் எப்பவாச்சும் ஒரு பாகப்பிரிவினை நடந்திருந்தா கூட அந்த சொத்து தன்னோட மூதாதையர் தகுதியே இழந்துடும். அதுக்கப்புறம் அது அவங்கவங்களோட தனிப்பட்ட சொத்தா, அதாவது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். ஸோ பிரிக்கப்படாம இருக்கிறது தான் இங்கே அடிப்படை. ஓகே, இப்போ ஒரு சொத்து மூதாதையர் சொத்துன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த கேள்வி, இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? சட்டத்துல இந்த வாரிசுகளை கோபார்சனர்கள், அதாவது கூட்டுரிமை ஆளர்கள்னு சொல்வாங்க. இவங்களோட உரிமைகளுக்கு பின்னால ஒரு ரொம்ப முக்கியமான கொள்கை இருக்கு. பாருங்க, இந்த ஒரு வரியில தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. ஒரு மூதாதையர் சொத்துல நீங்க பிறந்த அந்த நொடியிலிருந்தே உங்களுக்கு ஒரு சம உரிமை வந்துடுது. இந்த உரிமைய யாருமே உங்களுக்கு தர வேண்டாம். அது சட்டப்படி உங்களுக்கு தானாவே கிடைச்சிடும். முக்கியமா 2005ல வந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் மகன்களுக்கு இணையா மகள்களுக்கும் இதுல சம உரிமை இருக்கு. இப்போ இந்த படத்தை பாருங்க. இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. உங்களுக்கு உரிமை இருக்கு, சரிதான். ஆனா உங்க பங்கு எதுன்னு இன்னும் குறிப்பா பிரிக்கப்படல. இது ஒரு பெரிய கேக் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கேக்ல உங்களுக்கும் ஒரு துண்டு இருக்கு. ஆனா இன்னும் யாரும் அதை வெட்டி இதுதான் உங்க துண்டுன்னு கொடுக்கல. ஆனா அந்த முழு கேக் மேலயும் உங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, அந்த கேக்ல உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா உங்க துண்ட எப்படி தனியா வெட்டி எடுக்கிறது? அதாவது உங்க உரிமைங்கிற அந்த ஐடியாவை நிஜமான ஒரு சொத்தா எப்படி மாத்துறது? இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான வழி இருக்கு. அந்த கேக் துண்ட சத்தப்படி வாங்குறதுக்கு இருக்கிற வழிதான் பாக பிரிவினை வழக்கு, அதாவது பார்ட்டிஷன் சூட். இந்த வழக்கு போட்டுதான் சொத்துல உங்க பங்க நீங்க அதிகாரப்பூர்வமா பிரிச்சு எடுத்துக்க முடியும். நீதிமன்றத்துல இந்த பாகப்பிரிவினை வழக்கு ஒரு சிறந்த நடைமுறையை பின்பற்றும். நாம வழக்கு போட்டதுக்கு அப்புறம் 2 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. ஒன்னு, பூர்வாங்க தீர்ப்பு. இதுல யாருக்கு எவ்ளோ பங்குன்னு முடிவு பண்ணுவாங்க. 2வது, இறுதி தீர்ப்பு. இதுல அந்த பங்க நிஜமாவே பிரிச்சு கையில கொடுப்பாங்க. இந்த 2 தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஸ்லைடு சூப்பரா விளக்குது பாருங்க. பூர்வாங்க தீர்ப்புங்கிறது ஒரு வீடு கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி, யாருக்கு எந்த ரூமு எவ்வளோ இடம்னு வரைபடத்துல சொல்றது. ஆனா இறுதி தீர்ப்புங்கிறது அந்த வரைபடத்தை வச்சு உண்மையிலேயே செவுரு எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க அறைய பிரிச்சு தர்ற மாதிரி. இப்ப நாம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பாகப்பிரிவினை வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அந்த சொத்துல இருந்து வர்ற வருமானம், உதாரணமா வாடகை, அது யாருக்கு போகும்? இதுக்கும் சட்டத்துல ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேருதான் இடைக்கால இலாபம், அதாவது மெசினே ப்ராஃபிட்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு பங்கு இருக்கிற ஒரு வீட்டை உங்க கூட பிறந்த இன்னொருத்தர் மட்டும் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார்னு வச்சுக்கோங்க. அந்த வாடகை பணத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு இல்லையா? அந்த பங்குக்கு பேருதான் இந்த இடைக்கால இலாபம். இங்க இருக்கிற உதாரணத்தை பாருங்க. ஒருத்தர் மட்டும் மாசம் 20,000 ரூபாய்னு ஒரு வருஷத்துக்கு வாடகை வாங்குறார். மொத்தம் 2,40,000 ரூபாய். இந்த முழு பணத்தையும் அவரே வச்சுக்க முடியாது. மத்த பங்குதாரர்கள் நீதிமன்றம் மூலமா தங்களுக்கு சேர வேண்டிய பங்கை இதிலிருந்து கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான் இந்த இடைக்கால இலாபத்தோட நோக்கம். சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த குறிப்புகள் உங்க உரிமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த 5 விஷயங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 4 தலைமுறையா பிரிக்காம இருந்தா மட்டும்தான் அது மூதாதையர் சொத்து. 2, உங்க உரிமை பிறப்புல இருந்தே ஆரம்பிக்குது. 3, உங்க பங்கு சட்டப்படி வாங்கணும்னா பாகப்பிரிவினை வழக்கு போடணும். 4,
கோர்ட்ல 2 தீர்ப்பு வரும். ஒன்னு பங்க தீர்மானிக்க, இன்னொன்னு சொத்த பிரிக்க. கடைசியா சொத்துல இருந்து வர்ற வருமானத்திலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க உரிமைகள் எல்லாமே சட்டத்துல எழுதப்பட்டிருக்கு, அது சரிதான். ஆனா இந்த உரிமைகளை உங்க குடும்பத்துக்குள்ள எப்படி பாக்குறாங்க? இது உங்க குடும்பத்துக்குள்ள சரியா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில சமயம் சட்டத்தை விட இந்த உறவு சிக்கல்கள் தான் ரொம்ப பெரியதா இருக்கும்.